வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 1.3. இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. A ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் such that 1 less than x less than 4னு கொடுத்துருக்காங்க. B என்னவா கொடுத்துருக்காங்க, x belongs to W, 0 less than or equal to x less than 2 மற்றும் C equal to x belongs to n such that x less than 3 என்க. இது எல்லாமே எப்படி கொடுத்துட்டாங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி எழுதணும், பட்டியல் முறையில் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு யாருன்னு தெரியும் இல்லையா. அப்போ அது ஃபஸ்ட்டு வேலையாக வச்சுக்குவோம். அப்புறம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் 2 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் என்னென்னா A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிபார் அப்படின்னு. ஓகேயா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசியை எடுத்து எழுதிக்குவோமா பட்டியல் முறையில். ஏ என்னவாக இருக்கும் பாருங்கள் உள்ள. இது வந்து எக்ஸ் வந்து என்ன நேச்சுரல் நம்பர் ஏஎல்னுங்கிறனால ஏஎல்என் எப்போவுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 விட பெருசாக 4 விட சின்னதான். அப்போ 1 விட பெருசுங்கும் போது 2 3, 4 விட சின்னதுங்கிறனால இந்த 2 பேர் தான் 2 3. ஓகேயா. அடுத்து பி எழுதிக்குவோமா. பி பாருங்கள் இதே மாதிரி. இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூன்னா நமக்கு தெரியும் முழு எண்ணுன்னு. அப்போ 0 லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than 2. 0 ஏன்னா லெஸ் than or equal to போட்டதுனால நமக்கு 0வும் சேரும். 2 விட சின்னதுங்கும் போது 0வும் 1 தான். ஓகே 0, 1. பியும் கண்டுபிடிச்சிட்டோம். சி பாருங்கள் அதே மாதிரி. சி எக்ஸ் பிலாங்ஸ் டு எண்ணு தானா, ஆனால் 3 விட சின்னது. என்ன எப்போவுமே இதில் தான் தொடங்கும், 1லேருந்து தான். 1, 2, 3 கிடையாது, ஏன்னா அதை விட சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. 3 பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம இங்கே கணக்கு செய்வோமா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு செஞ்சுக்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு உள்ளதை தான் செய்வோம். அப்போ பி யூனியன் சி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா. பி யார் 0, 1. அதே மாதிரி யூனியன் சி யார் 1, 2. 2 பேரையும் சேர்க்க போகிறோம். யூனியன்னா சேர்க்கணும். அதாவது பி சேர்ப்பு சீன் கூட சொல்லிக்கோ, சேர்க்கிறதுங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். இப்போது ஃபஸ்ட்டு இங்கே பியில் உள்ளதை சேர்ப்போமா. 0, 1 இங்கே உள்ளது. அடுத்து பாருங்களேன், இங்கே மறுபடியும் 1 வருது. இங்கே செட்டுக்குள்ளே எப்போவுமே ரிப்பீட்டடு நம்பர்ஸ் இருக்காது. அதனால் அதுக்கடுத்து இருக்கிறது 2. ஓகே. இதுக்கே உனக்கு 1 மார்க் தந்துடுவாங்க. 5 ஸ்டெப்பு. இதில் 5 ஸ்டெப்புக்கு 5 மார்க் உண்டு. அடுத்து பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A கிராஸ் B யூனியன் C. சரியா. அதாவது ஏ எழுதிக்கோமா. ஏ யார் 2, 3. அவங்கள யாரோடு மல்டிப்ளை பண்ணணுமா, கிராஸ் பண்ண போகிறோம். பி யூனியன் சிங்கிறது என்னது 0, 1, 2. ஓகேயா. வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எழுதிக்கிட்டோம். இதில் இந்த பெருக்கல் மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. கார்ட்டீசியன் பெருக்கல்ங்கிறது ரொம்ப ஈஸியானது. நம்ம ஜோடி ஜோடியாக எழுதினாலே போதும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இங்கே பாருங்கள் 2 எடுத்துக்கிறேன். 2, 0. அடுத்து 2, 1, 2, 2. 2 வச்சு பெருக்கிறது. அப்போ 2, 0. அடுத்து கமா போட்டுருங்க. 2, 1. அடுத்து என்ன பார்த்தோம் 2, 2. அடுத்து 3ஆல் ஒவ்வொருத்தரையும் செட்டு சேர்ப்போமா. அப்போ என்ன வரும் 3, 0. அடுத்து என்னது 3, 1. நெக்ஸ்ட்டு 3, 2. இந்த கமா போட்டு விட்ருங்க. எத்தனை இங்கே பாருங்களேன், இங்கே 2 இருந்து இங்கே 3 இருந்தால் 2, 3 சார் 6 இருக்கும் எலமெண்ட்ஸ். பாருங்கள் இங்கே 6 உறுப்பு இருக்கான்னு 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இதை 1ன்னு வச்சுக்கிறோம். ஒரு சைடு முடிச்சிட்டோம். இதே ஆன்சர் தான் நமக்கு இந்த சைடில் ஃபினிஷ் பண்ணும்போது கிடைக்கணும். அடுத்து யாரை எடுத்துக்க போகிறோம்னா, இங்கே ப்ராக்கெட்டுக்கு உள்ளவங்களை தான் செய்யணும். 2 ப்ராக்கெட் இருக்குது. அதனால் A கிராஸ் பியை ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். ஏயும் பியும் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ என்னது 2, 3 கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அடுத்து பி யார் 0, 1 இல்லையா. அதனால் 2 பேரையும் போட்டுட்டோம். பெருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லோரும் செய்ய முடியும். 2, 0, 2 வச்சு செஞ்சோம்னா 2, 1. 2, 0. அடுத்து 2, 1 கிடச்சிரும். அடுத்து 3 வச்சு பார்த்தோம்னா 3, 0. அடுத்து 3, 1. இந்த 4 பேர் இருந்தோம். A கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா. 2, 2 சார் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து யாருப்பா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது A கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ எழுதிக்கோமா. ஏ யார் 2, 3. அப்புறம் சி யார் 1, 2. அவங்களையும் எழுதிட்டோம். பெருக்குவோமா. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்குங்க. 2, 1, 2, 2. 2, 1. அப்புறம் 2, 2. நெக்ஸ்ட்டு 3ஆல் பெருக்கும்போது 3, 1. அடுத்து 3, 2. இந்த மாதிரி பெருக்கல் எங்கேயும் கிடையாது. கார்ட்டீசியன் பெருக்கல் தான் இருக்கிறதுலே சிம்பிள். அடுத்து பாருங்கள் 2 சைடும் பெருக்கிட்டோம். இனிமேல் 2 பேரும் என்ன பண்ணணும், சேர்க்கணும். அப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 பேரையும் சேர்க்கணும்னா 2 பேரையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு A கிராஸ் பியை சேர்ப்போமா. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு டேர்மு 2, 0. அடுத்தது 2, 1. அடுத்தது 3, 0. நெக்ஸ்ட்டு 3, 1. 4 பேர் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் 2, 1 ஏற்கனவே இருக்காங்க. அதனால் நம்ம ரிப்பீட் பண்ண வேணாம். 2, 2 இல்லை, அதனால் 2, 2 எழுதிக்குவோம். அடுத்து 3, 1 இருக்காங்க, ஸோ அவங்களும் வேணாம். அடுத்து 3, 2. முடிஞ்சதாக பெருக்கி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் 2 இதை 2ன்னு வச்சுக்கோங்க. 1, 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் கட்டாயம் ஈக்குவலாக தான் இருக்கும்.
அப்போ therefore 1 equal to 2ன்னு கிடச்சிருச்சு. அதனால் இந்த சைடு என்ன தான் ஈக்குவல். therefore A cross B union C equal to A cross B union A cross C. Understand, sir? Okay. Thank you.